சார் இப்ப மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்க அப்படின்னா, கட்சி பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகுது. சிவசேனா கட்சியில வந்து உத்தவ் தாக்கரே இந்த கட்சி என்னோடது அப்படின்னு சொல்றாரு. முன்னாள் முதலமைச்சர் ஷிண்டே இந்த கட்சி என்னோடது அப்படின்னு சொல்றாரு. இது கடைசியா தீர்ப்பு அப்படிங்கிறது எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? பொதுவா பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்களுடைய ஆதரவு யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் அந்த கட்சியை வழி நடத்த முடியும். அதுக்கு உண்டான தலைவர் தேர்ந்தெடுத்து அவங்க அதான் பண்ண முடியும். ஸோ இப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரு என்ன ஏதுன்றத பார்த்து அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ நார்மலா நம்ம ஏடிஎம்கே பிரியும் போது ஏடிஎம்கே வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர் இறந்தப்போ அதுல ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு தனியா பிரிஞ்சது. ஒருத்தவங்க வந்து இந்த புறா சின்னம், இன்னொருத்தவங்க வந்து சேவல் சின்னம் அப்படின்னு போய் அதுக்கப்புறமா ரெண்டும் ஒன்னா அதுக்கப்புறமா தான் அந்த சின்னமே கிடைச்சது. அவங்க கட்சியை வந்து அதிமுக கட்சியை அவங்க கைப்பற்றினாங்க. ஓகே, எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். அது மாதிரி இருக்கிற பட்சத்துல பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த முடிவுல தான் அந்த இது செயல்படும். சார் இப்ப இது வந்து ஆட்சி அதிகாரத்துல இல்லாதப்ப, நான் சொல்றது ஆட்சியில இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பொதுக்குழு உறுப்பினர்களா எம்எல்ஏவா சார்? ஆட்சியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா எம்எல்ஏ தான். பொதுக்குழுன்றதே அந்த இடத்துல வராது. ஓகே, அதுல பொதுக்குழுன்றது வந்து உள்ள வராது. இது வந்து எலெக்ஷன் நேரத்துல அந்த மாதிரி நேரத்துல வரும். இப்ப ஆட்சியில இல்லாத பொழுது யாருன்றது கட்சியோட நிர்வாகம் யாரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எம்எல்ஏ அதிகமா இருந்தாங்கன்னா அந்த நேரத்துல எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க சொல்றதுதான் கணக்கு அந்த இடத்துல. இப்போ பொதுக்குழு உறுப்பினர்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கட்சிக்கு யார் தலைவராக அடுத்து வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்னு சொல்கிறீங்க. 100%. அதில் வந்து தனியாக பிரிஞ்சு போனாங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்கலாமே தவிர நான் தான் அந்த கட்சிக்கு வந்து பெரிய ஆள்னு அங்கே சொல்ல முடியாது. அப்படி இருந்தாங்கன்னா அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் கூட நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த பதவிக்கு வந்துருவாங்க, அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. இந்த தீர்ப்பு உடனடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா, இல்லை இழுபறியில் வருடங்களாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? உடனடியாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இதை ஸ்பீடி ரெமெடியாக போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வேகமாக கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. இப்போ இங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டில் அந்த நிலையை எடுத்து பார்க்கும்போது, இப்போ நீங்கள் சொன்ன அதிமுகவில் இருக்கிற நிலையில் இப்போ மாறி மாறி மேல்முறையீடு போய்கிட்டே இருக்கிறாங்க, மாறி மாறி தீர்ப்புகளும் வந்துகிட்டே இருக்குது இல்லை சார்? அந்த மாதிரி அங்கேயும் வரக்கு வாய்ப்பு இல்லையே. இப்போ நீங்கள் வந்து இப்போதைக்கு ஏடிஎம்கே வந்து எடப்பாடி தலைமையில் தானே இருக்கு. மேல்முறையீடு போனவங்க போய்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்ஸ் டிசைட் வேகமாக டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடு, அதுக்கப்புறம் வேற சில மனுக்கள் இந்த மாதிரி போட்டு அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மற்றபடி தீர்வு வந்து உடனே வந்துடும். மேலும் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட், உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பதில் சொல்றது தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.